Hi, welcome to my channel and I'm Pooja. இன்னைக்கு இந்த வீடியோவில் மணக்க எப்படி நம்ம சவுத் இண்டியன் ஸ்டைலில் அதுவும் நம்ம தமிழ்நாட்டு ஸ்டைலில் ரசம் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. நான் இங்கே ஒரு பவுலில் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு கொஞ்சோண்டு புளி எடுத்திருக்கேன். இது கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 15 கிராம் அளவுக்கு புளி இருக்கும். இந்த அளவாக எடுத்து வச்ச புளியில் கொஞ்சோண்டு பச்சை தண்ணி ஊற்றி இந்த புளியை நல்லா இந்த தண்ணியில் கழுவிக்கிற போகிறேன். ஸோ கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் மறுபடியும் நான் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்க போகிறேன். நம்ம ஏன் புளியை தண்ணி ஊற்றி கழுவணும் அப்படின்னு சொன்னால், சம்டைம்ஸ் அதில் முடி இருக்கும், இல்லை தூசி இருக்கும், சின்ன சின்ன லீஃப் அந்த மாதிரியெல்லாம் ட்ரை லீவ்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி கழுவும் போது நமக்கு அது தெரியும், அதை அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நல்லா புளியை தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறமா அந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு நல்ல தண்ணி ஊற்றி இந்த புளியை நல்லா ஊற வச்சுக்கணும். அப்ராக்சிமேட்டாக ஒரு 1/2 hour வரைக்கும் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறமா புளியை நல்லா கரைச்சி அந்த புளிச்சாறு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ ரசத்துக்கு டாமரின் ஜூஸ் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இப்போ ரசத்துக்கு 1 by 1 இன்க்ரீடியன்ட்ஸ் ஒரு பவுலில் நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் இன்க்ரீடியண்ட்டை ஆட் பண்ண போகிறது வெள்ளைப்பூடு, ஒரு 4 வெள்ளைப்பூடு தட்டி ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து நான் இங்கே கறி லீவ்ஸ்க்கு கொஞ்சோன்னு ஒரு 10-15 லீவ்ஸ் வரைக்கும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்து டொமேட்டோ ஒரு டொமேட்டோ, ஒரு தக்காளி பழத்தை நல்லா பொடிசாக கட் பண்ணி நான் அதோடு ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டாக நான் இங்கே ஆட் பண்ண போகிறது ஜீரகம். ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் இங்கே மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பெருங்காயம் 1லேருந்து 2 பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். பத்தாட்டி பின்னாடி செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற டாமரின் ஜூஸ், அதாவது புளி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வடிகட்டி அதில் ஊற்றிக்கலாம். அடுத்து நான் இங்கே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஒரு கப்போ இல்லை ஒரு கிளாஸோ நீங்கள் எதுனாலும் ஓகே தான், அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக நான் இங்கே மிளகு 1-2 இடித்து நான் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணினதுக்கப்புறமா கை விட்டு நல்லா பச்சை மிளகா, தக்காளி எல்லாத்தையுமே ஒன்று போல் கை விட்டு பனைஞ்சு விடுங்க. ஸோ இந்த டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அண்டு நீங்கள் எப்பயுமே மிக்சியில் இதை தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் வெள்ளைப்பூடோடு சேர்த்து அரைச்செல்லாம் நீங்கள் போட வேண்டாம். போட்டிங்கன்னா அது ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். ரசம் எங்கடா இருக்குதுன்னு தேடுற மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்சியில் நீங்கள் கிரைண்ட் பண்ணி இல்லை 1-2 கூட நீங்கள் அரைச்சி போடாதீங்க. கையில் இப்படி க்ரஷ் பண்ணுங்கள். அப்போ அந்த ஃப்ரெஷ்ஷான ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்த புளி தண்ணியில் நம்மளுக்கு மிக்ஸ் ஆகும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு கூட. அப்படி இல்லாட்டினா நீங்கள் இடித்து போடுங்க, அம்மியிலையோ இல்லை நம்மளுக்கு கல்லெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி நீங்கள் இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. பட் மிக்சியில் அரைச்சி போடாதீங்க. இந்த மாதிரி கையில் கரைச்சி வச்சு நீங்கள் ரசம் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் ரொம்பவே எம்மியாக இருக்கும். அண்ட் இது எப்படி இருக்குதுன்னு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஸோ இப்போ வீடியோவை கண்டினியூ பண்ணலாம். இந்த ரசம் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் சால்ட்டு, காரம் எல்லாம் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு இருக்குதான்னு பாருங்கள். எனக்கு ரசத்தில் உப்பு பத்தலை, அதனால் இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இந்த ரசத்தில் உப்பு சேர்த்துட்டு நான் நல்லா கிண்டி விட்டுக்கிறேன். உங்கள் வீட்டில் நீங்கள் ஏதாச்சும் பருப்பு கடைஞ்சிங்க, சாம்பார் வச்சிங்கன்னா அந்த பருப்பு கொஞ்சோன்னு ஒரு கரண்டி நல்லா மசிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதை இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த ரசத்தில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பருப்பு ரசம் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாம் கரைச்சி விட்டதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விடணும். ஆக்சுவலி நான் ரசம் பண்ணும்போது அந்த நுரக்கட்டி வந்ததுக்கப்புறமா இமீடியட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிலாம் நான் பண்ண மாட்டேன். நான் நல்லாவே ரசத்தை கொதிக்க விடுவேன். அப்போ தான் டொமேட்டோ, கார்லிக், ஜீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இதில் இருக்க ஜூஸஸ் எல்லாம் இந்த ரசத்தில் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா ரசத்தை கொதிக்க விட்டு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டில் எந்த விதமான சேஞ்சஸும் இருக்காது. இன்னும் கூட டேஸ்ட் நம்மளுக்கு என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அதை தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கு கொடுங்க. இப்போ ரசம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 minutes வரைக்கும் நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம இப்போ இறக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இப்போ இந்த ரசத்தை எடுத்து கீழே வச்சுட்டு, ஸோ இந்த ரசத்துக்கு சீசனிங் பண்ண போகிறோம்.
அதனால் நான் இங்கே ஒரு பேன் வந்து வச்சுக்கிறேன். அடுப்பில் பேன் வச்சுட்டு அது நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடு ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்தம் பருப்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு உளுந்தம் பருப்பை கொஞ்சம் பொரியிற வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். அது பொரிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சோண்டு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 15லேருந்து 20 சீட்ஸ் வரைக்கும் ஆட் பண்ணியிருப்பேன். அதுவும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த தாளிப்பை வந்து அந்த ரசத்தில் நம்ம கொட்டி ஃபைனலாக நம்மளோட ரசம் வந்து எல்லா ப்ரொசீஜர்ஸும் முடிஞ்சிருச்சு. இட்ஸ் ரெடி டு ஈட். ஸோ இப்போ மணக்க நம்ம ரசம் வந்து ரெடி பண்ணியாச்சு. நல்லா மழைக்கும் குளிருக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட ஃபீட்பேக்கை இங்கே யூடியூப் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை நான் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த ரெசிபிக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். இன்க்ரீடியன்ஸில் ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்து தெரிஞ்சுக்காங்க. ரெசிபியில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தாராளமாக எங்கிட்ட கேட்கலாம். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.